ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரவுண்டு சர்க்கிள் போட்டு அது ரெண்டாக பிரிச்சுருக்கேன். நார்மல் செயின் ஸ்டிச் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், நல்லா வீடியோ கவனமாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு செயின் எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தோமோ அது இடத்துலையே செகண்ட் செயினையும் நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூடவே. ஓகே, இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி எடுக்கணும்னா 3 லைன் எடுத்துக்கலாம், இல்லைனா 4 லைன் எடுத்துக்கலாம். அது மீது நம்ம லைன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறப்போ வந்து அது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்காது. மினிமம் நீங்கள் 5 வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 லைன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ 3rd லைன் போயிட்டுருக்கு. அகைன் இன்னொன்று வந்துச்சுன்னா இந்த லைனோடு சேர்த்து 4 லைன். ஓகே, இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட மிடில் குத்துறோம். நம்ம லாங் அண்ட் ஷார்ட் போட்டோம்ல, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு செயினோட மிடில். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினோட மிடில் குத்துறோம். மறுபடி இதுலேயும் நம்ம 4 லைன் போடணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தோமோ அதே இடத்துல தான் அகைன் நம்ம வந்து முடிக்கணும். ஓகே, இதே மாதிரி தான் மேட் ஃபில்லிங் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல செயின் ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கிறோமோ அது ஃபஸ்ட் லைன் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி 4 லைன் போட்டுக்கிறோம். அகெயின் அதுக்கடுத்து எப்படி மிடில் எங்கே ஸ்டார்ட் பண்ணி மிடில் குத்துனோமோ ஃபஸ்ட்டு செயினோட மிடில், அதே மாதிரி அடுத்த 4 லைன். ஓகே, இதே மாதிரியே கண்டினியூஸாக போடணும். இதில் 4 லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல லாங்காக ஒரு செயின், அந்த செயின் மாதிரியே உங்களுக்கு டைரெக்டாக போடுறப்போ நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிரும். ஓகே, தெரியுதா? அதில் நல்லா டிஃப்ரென்ஸ். அந்த 4 டாட் வந்து நமக்கு வந்து அழகாக தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த இதில். ஓகேவா? வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறனால வந்து நான் கொஞ்சம் வீடியோவை கட் பண்ணிவிட்டு அகெயின் போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே, நார்மல் செயின் ஸ்டிச்சே தான் கொஞ்சம் பெருசாக போடுறோம். அடுத்து ஒரு 4 ரோ நார்மலாக ஒரே மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்து அது பக்கத்தில் குட்டியாக மிடில் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுட்டு வரோம் ஃபுல்லாக. ஓகே, இது போட்டு முடித்த பிறகு தெரியும் அந்த எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சிருக்கோமோ அது வந்து அழகாக அந்த 4 டாட்டுமே வந்து நமக்கு சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிரும். ஓகேவா? நல்லா கவனமாக பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சுமே கூட தான். ஓகே, லாங் அண்ட் ஷார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஒரு லாங் செயின் அகைன் குட்டி செயின், லாங் செயின் அகைன் குட்டி செயின், அந்த மாதிரி ஒரு லாங்காக பெரிய லைன் போயிட்டால் அதுக்கு அடுத்த லைன் குட்டியாக போடுறோம். பட் இதில் என்ன பண்ணுறோம், லாங்காக 4 லைன், குட்டியாக 4 லைன். ஓகே, மேட் ஃபில்லிங் வேறு, லாங் அண்ட் ஷார்ட் வேறு, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஓகேவா? நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, ரெண்டையும் கன்ஃபியூஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க. அகைன் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு ஸ்பீடும் வர ஆரம்பிச்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா அடுத்து வாட்டர் ஃபில்லிங் போகிறப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயாக ஈஸியாக வர மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிக்கிறோம் அப்படின்றது நல்லா அழகாக தெரிய ஆரம்பிச்சிரும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா கவனமாக பாருங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் ஹெவியாக போடுறதுனால லைட்டாக ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறப்போ வந்து அதை வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இதாக தெரியாது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் மறையலை அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் கூட கொடுத்துருங்க. ஓகேவா?
நான் பக்கத்தில் அடுத்தடுத்து குத்துறனால தான் இவ்வளோ ஹோல்ஸ் வருது. பட் ஹோல்ஸ் வராமல் போடுறதே ரொம்ப நல்லதாக தான் இருக்கும், பெஸ்ட்டாக அதுதான். ஓகேவா? இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாவே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நாளுக்கும் செகண்ட் நம்ம ஆரம்பித்த நாளுக்கும் எங்கே மிடில் ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாக ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய பிக்சர் எடுத்தால் கூட ஈஸியாக அது வந்து ஃபில் ஆயிரும். ரொம்ப லேட் ஆகாமல் சீக்கிரம் குயிக்காகவே ஃபில் ஆயிரும் இந்த ஸ்டிச். நம்ம எப்பவும் போடுற நாட் போட்டு முடிச்சிடலாம்.